ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீட்டி வச்சு வின் பிரேக்கரில் சீசன் 2ஓட ஃபைனல் எபிசோட் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மினிட் லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அங்கே தானே மீட்டிங் போய் நினச்சி இந்தாங்க கோட்டை ஹவுடி ஸ்பெஷல் சாண்ட்விச். எல்லாரும் காலையிலேயே வந்துட்டீங்கல்ல, எப்படியும் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. காஃபியும் இருக்கு. அப்படின்னா சரி, நான் எக் சாண்ட்விச் எடுத்துக்கிறேன். எனக்கு காஃபியே போதும். இதனாலதான் நீ வர்றதுக்கு லேட்டா? அப்பவே நினைச்சேன். பாத்தியா, உமேமியா சொக்க தங்கம் அவசரத்துலயும் அன்பு காட்டியிருக்கான். நல்ல வேலை நானும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஏய், என்ன நடக்குதுன்னு சொல்றீங்களா? போனது போட்டோம் விடு. ஒருவேளை நம்ம பிக்னிக் தெம்பா பேசுப்பா. ரொம்ப தேங்க்ஸ். மீட்டிங் ரொம்ப நேரம் போக போகுதுன்னு தெரியுது. இந்த பொடி நீ கேட்ட மாதிரியே நிறைய செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றி கோட்டோஹா. இந்த ஊர்லயே நீ பண்ற சாண்ட்விச் தான் டாப் டக்கரு. மூடிக்கிட்டு காஃபி குடிக்கிட்டு கிளம்பியா? ஆமா, அவன் எவ்வளோ பெரிய மனுஷன். பேச போறேன்னு சொன்னல, லேட் ஆயிட போகுது, கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்பா. அப்புறம் சுகிஷ்டா, ரொம்ப நன்றிப்பா. உன்னை தூக்கிட்டு வர வச்சது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பரவாயில்ல, உங்களுக்காக பண்ணாம. சுகிஸ்டா, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? குட் மார்னிங் சுகிஸ்டா. இவங்க திடீர்னு நமக்கு எதுக்கு இப்ப நீ இப்படி உருன்னு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க? ரொம்ப நன்றி சுகிஸ்டா. கருக்கு பைய சாக்குராக்கு என்ன விளையாட்டு காட்டுறியா? மரியாதையா எனக்கு ஒன்னு கொடுத்துட்டு சொல்லிட்டேன். எங்கடா அவ கையில வச்சிட்டு எனக்கு ஒன்னு கொடுக்கவே மாட்டேங்கிறா. அத முதல்ல கேளு. மீட்டிங் நடக்காது. உண்மையிலே நீங்க ரெண்டு பேரும் பண்ற அட்டகாசம் இருக்கே. முதல் நாள் உங்களுக்குள்ள எப்படி முட்டிக்கிச்சுன்னு இராகி சொல்லி புலம்பிட்டு இருந்தான். அப்படியா? அதான் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. பரவாயில்ல விடு சுகிஷ்டா. இருந்தாலும் அவன் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. அதோட கப்பையும் இந்த மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சரி பண்ணி வைப்பது. அதான் சரி பண்ணிட்டானே. எப்ப வேணாலும் கீழே விழுந்துரும் போல இருக்கே. சமத்து பையன். அந்த கப்பை நீ வேஸ்ட் பண்ணல பாத்தியா? நீ சொன்னது அப்படியே செஞ்சதுனால நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இத வச்சிட்டு நான் என்ன பண்ண முடியும்? இன்னும் வெறுப்பே. போடா, உன்னை எப்பவே பொழுது கட்டறேன். தயவு செஞ்சு உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? ஹே உமேமியா, சாப்பாட்டுக்கெல்லாம் குறை இல்லை, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்ல. ஆமாமா, மறந்துட்டேன். இடவுதான். அது என்ன விஷயம்னா, முதல்ல நேத்து என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லணும்ல. வேணாம், ஏற்கனவே சுபாய்க்கு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஹெல்ப் பண்ணதுக்கு காஞ்சியும் தேங்க்ஸ் சொன்னான். நீங்க கலக்கிட்டீங்க. இருந்தாலும் மறுபடியும் ஒரு முறை நான் சொல்றேன், ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்ல இல்ல, நான் எதுவும் பண்ணவே இல்லை. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நாங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னா, அப்போ நீங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? இடவுதான் காரணம். ஏன்பா சக்குரா, என்னவோ பார்த்ததுக்கு அப்புறம் அவனை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவன் கிடக்குறான் விளக்கண்ண. விளக்கண்ணையா? உன்னை அவனுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கிறதா சுபாக்கி என்கிட்ட சொன்னான். அதனாலதான் இன்னைக்கு உங்க எல்லாரையும் கூப்பிட்டு எண்டோ பத்தின விஷயத்த சொல்லான்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமா போஃபியூரின் எப்படி உருவாச்சுன்ற கதையை நான் உங்ககிட்ட சொல்லணும். அதான் உங்க எல்லாரையும் இங்க வர சொன்னேன். எப்படி உருவாச்சுன்னா, உமேமியா கேங் ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபியூரின் ஒத்துமையாச்சு. அதுக்கப்புறம் தான் அது போஃபியூரின் ஆச்சு. எப்படித்தானே உருவாச்சு? ஆமா, நீ சொல்றதும் கொஞ்சம் கரெக்டு தான். ஆனா இப்ப நான் சொல்ல போறது போஃபியூரின் உருவாகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாத விஷயம்.
வெறுப்பு பக்கங்கள் இருக்கா? அது நிழலை பத்தின கதை. நாயரே, சொல்லுங்க. போஃபியூரனை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை எல்லாருக்கும் சொல்ல முடியுமா? ஓ, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 7ஆம் தேதி ஃபியூரின் ஹை ஸ்கூலை பத்தி யாருக்கும் தெரியாது. ஒரே பிரச்சனையா தான் இருந்தது. ஒரே நோக்கம் இருக்கிற 5 பேரு இந்த ஸ்கூலுக்குள்ள அடி எடுத்து வச்சாங்க. அதுக்கு முன்னாடி ஃபியூரின்ல போட்டி பொறாம சண்டை மட்டும் தான் இருந்தது. ஸ்கூலுக்கு வெளியிலயும் ஸ்கூலுக்கு உள்ளேயும் எப்பவுமே சண்டை நடந்துகிட்டே இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா என்ன பண்ணணும்னு தெரியாம எல்லாம் குழப்பத்திலேயே இருந்தாங்க. ஆனா ஒண்ணு, அந்த 5 பேரும் ஸ்கூலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லார் கூடயும் சேலஞ்ச் பண்ணி ஸ்கூல்ல இருக்கிறவங்கள அடிச்சு ஓட விட்டாங்க. போட்டி போட்டவங்க எல்லாம் ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் தோத்துக்கிட்டே இருந்தானுங்க. ஒருத்தன் அடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தன், அதுக்கப்புறம் இன்னொருத்தன், எல்லாரையும் பந்தாடி சீக்கிரமே ஃபியூரின் டாப்புக்கு வந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க சீனியர்ஸ், செகண்ட் இயர்ஸ், தேர்ட் இயர்ஸ் கூட அவங்கள தோக்கடிக்க முடியல. எல்லாரையும் பொளந்துட்டாங்க. சண்டை போட்டு எதிரிங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆனதும் அவங்க கெத்து ஸ்கூல் முழுக்க பரவிச்சு. அதுக்கப்புறம் ஃபியூரின்குள்ள இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வச்சாங்க ஒரு ட்விஸ்ட். இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்தை யாரும் பண்ணதில்ல. மொத்த ஃபியூரினையும் ஒன்னு திரட்டி ஒன்னு சேர்த்தாங்க. அப்படி ஒன்னு சேர்ந்தவங்க தான் ஃபியூரின்ல இருந்து போ ஃபியூரினா மாறி இந்த ஊரை பிரச்சனையில இருந்து பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க. அவ்வளவுதான். மத்த வரலாறு உங்களுக்கே தெரியும்ல. இது கேட்கும்போது காமெடி ஸ்டோரி டெல்லிங் மாதிரியே இருந்துச்சு. நீ சொன்னது கேட்கும்போது எல்லாமே என் கண்ணு முன்னாடி வந்துச்சுப்பா. நீ ஏன் இதை ஸ்டேஜ்ல ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? பின்னி பேடல் எடுத்துட்டேன். பாராட்டிய உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்பா, நான் தான் உனக்கு கோடான கோடி நன்றி சொல்லணும். கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்சு நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சு. என்னது? என்னப்பா? எதுக்கு ஆமா சாமி போடுற? அது ஒண்ணும் அவ்வளவு சாதாரணமான கதை கிடையாது. விடு கண்டுக்காத. உமேமியா பழசை விட அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிட்டே இருப்பான். உமேமியாவை அநியாயத்துக்கு ஏத்தி விடுறது நீதான் தெரியுமா? அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் கேட்காத கதையை கேட்க போற போல இருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் இவன் பதட்டப்படுவான். ஆனா இப்ப அசால்ட்டா உட்கார்ந்திருக்கான் பாரு. அந்த ஃபேக்ஷன் லீடர் கூட நீ ஒத்த சண்டை போடும்போது என்ன 30 பேர் கூட மோத விட்டல, அதை நான் மறக்கவே மாட்டேனே. என்ன கூட எத்தனையோ முறை சீனியர் பசங்க சுத்து போட்டானுங்க. உமேமியா தான் எனக்கு தைரியம் கொடுத்து அவனுங்களை எல்லாம் தட்டி தூக்கி போட வச்சான். அது ஒரு கனா காலம். அப்படியே பண்ணிருக்கேன். இல்ல நீ உண்மையிலேயே தர்மசாலி தான் தெரியுமா? இதுக்கு மேல நான் வாழ்க்கையில எதை பத்தியும் யோசிக்கவே வேண்டாம். எதிர்கால கண்ணோட்டம் இருக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஓவரா பில்டப் பண்றானுங்க. சோதனையை தாண்டி வந்தாதான் சாதனை பண்ண முடியும். கண்ணாடி உடைஞ்சு போச்சுன்னா உனக்கு கண்ணு தெரியாது, ஆனா பேச்ச பாத்தியா? கண்ணாடி வேற கதைப்பா. நானும் அப்படியே உமேமியா மாதிரி தான். நான் எப்படி டிராயிங் வரைவேன்னு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். எங்க போனாலும் நீ உட்கார்ந்து டிராயிங் வரைஞ்சிட்டே தான் இருப்பல்ல? இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இதெல்லாம் நல்ல ஃபன்னா இருக்கும். நீ எப்பவும் திருந்தவே மாட்டல்ல. ஹிராகி எப்படி ஃபீல் பண்றாருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. எல்லாரும் நிறைய கடந்து வந்திருக்காங்க போல இருக்கே. கடந்ததெல்லாம் போதும். நிழலை பத்தி ஏதோ கதை சொன்னீங்களே, அதை சொல்லுங்க. அது அந்த எண்டோவா அவன் தானே அது? ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா என்ன ஆனானா? சரி நேரே, உனக்கு எண்டோவை பத்தி என்ன தெரியும்னு சொல்ல முடியுமா? ஃபியூரின்ல இருந்த அந்த எண்டோவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அவன் ஒரு லெஜெண்ட். அவன் ரொம்ப ஃபேமஸ். எனக்கே அவனை பத்தி தெரியும். உமேமியா குரூப் மாதிரி அவனும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் தான். காட்டு மிராணி தரமா சண்டை போட்டு எல்லாரையுமே அடிப்பான். செகண்ட் அண்ட் தேர்ட் இயர்ஸை கூட அவன் அடிச்சு தோக்கடிச்சிருக்கான். ஆனா ஒண்ணு, அவன் உமேமியா குரூப் மாதிரி இல்லாம சண்டை போட்டு அவனுக்கான கெத்தையும் கூட்டத்தையும் அவனே வளர்த்துக்கிட்டே போனான். என்னதான் ஆளுங்க கம்மியா இருந்தாலும் ஃபியூரின் ஆளுங்களை மட்டும் இல்லாம வெளியே இருக்கிற டீம்ஸையும் அவங்க அடிச்சு காலி பண்ணாங்க. சண்டை போட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட மிச்சம் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னடா வார்மே சொல்ற? ஒரு தடவை எண்டோ கண்ணுல சிக்கிட்டா அதுக்கப்புறம் கதை முடிஞ்சுதான். ஏன்னா அவன் அப்படிப்பட்ட மிரட்டலான ஆளாம். கடைசியா ஃபியூரின் ஒன்னு சேர்றதுக்கு இருந்த பெரிய தடையே அவன் தானா. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த லெஜெண்டை தோக்கடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபியூரின் ஒன்னா சேர்ந்துருச்சு. எப்படி இருந்தாலும் எண்டோ குரூப்ல இருந்தவங்களுக்கு மற்ற குரூப்ல இருக்க விருப்பம் இல்லை. அதனால ஃபியூரினோட ஒத்துமையா இருக்கிறதுக்கு பதிலா
அவங்க அங்கிருந்து போக நினைச்சாங்க. அதனால தானே நீங்க அவனை ஷேடோன்னு சொல்றீங்க? இதோ பாருடா, இப்படி அவன் ஷேடோவா மாறினா? இல்ல, அது வந்து ஒத்துமையா இருந்த ஃபியூரினை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் விட்டுட்டு போயிட்டான். அப்படின்னா அவனுக்கு உமேமியா கேங் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம். அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறதே வேற மாதிரி இருக்கும். அதோட அவங்க ரெண்டு பேரும் வேற வேற டீம். அதனால அவனுக்கு ஃபியூரின் மேல ஒரு வெறுப்பு வந்து அவன் ஷேடோவை மாதிரி அங்கிருந்து போயிட்டான். சரி, இப்போ அதுக்கு என்ன? அவன் திரும்ப வந்திருக்கான், அவ்வளவுதானே? நீ சொல்றது நல்லாவே புரியுது. உண்மை அது இல்லை நைரே. இப்போ எங்க எல்லாருக்கும் சொன்ன பார்த்தியா ஒரு கதை? அதுல 2 தப்பு இருக்கு. ஒன்று, அவங்க ஒன்று வெறுப்பால இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற ஆளுங்க கிடையாது. நீ சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் புரியுது. ஃபியூரின் கூட மறுபடியும் மோதி பார்க்க எண்டோ முடிவு பண்ணிட்டாங்கிறத இதுல இருந்தே தெரியுது. ஆமா. ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி, ஏன்னா உமேமியா கேங் தான் ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்கல்ல. இந்த தடவையும் நம்மளால ஜெயிக்க முடியும்ல. ஜெயிச்சு காட்டுவோம்ல. அதான் உன்னோட 2வது தப்பு. ஒத்துமையா இருந்த ஃபியூரினை அவனுங்க ஒன்று வேணான்னு சொல்லிட்டு போகல. வேணும்னே தான் அவனுங்க ஃபியூரினை விட்டு வெளியே போனானுங்க. அதுவும் அவனுங்களோட ஃபர்ஸ்ட் இயர் முடியறதுக்கு முன்னாடியே போயிட்டானுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் தானே உங்களால ஃபியூரினை ஒன்று சேர்க்க முடிஞ்சது. ஒருவேளை அதுக்கு முன்னாடியே. அப்படின்னா நீங்க சொல்ல வருது அவனை நீங்க? நாங்க அவங்கள கடைசி வரைக்கும் தோக்கடிக்கவே இல்லை. இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் எல்லாமே மாறிக்குது. அவங்க இருந்தப்போ மாறி இருக்க முடியாது இல்லையா? நீங்க அவங்கள தோக்கடிக்கலையா? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அவனுங்களாம் விலகி போயிட்டு இருக்காங்கடா. நீ சொன்ன மாதிரி தான் நாங்கள் ஃபியூரினை ஒன்றா சேர்த்து ஒத்துமையா எல்லார் கூடயும் ஒரு கேங்காகவே மாறணும். அதோட இந்த ஊரை பாதுகாக்கணும்னு ஒரு லட்சியம் எடுத்தோம். ஆனால் எண்டோவோட கேங்கு பழைய ஃபியூரின் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்பவும் போட்டி, தேவையில்லாத சண்டைன்னு எல்லாரும் குழப்பத்திலேயே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எண்டோ கேங்கோட நாங்கள் எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கோம். ஒவ்வொரு தடவையும் நாங்கள் போராடணும். ஆனால் கடைசி வரைக்கும் யார் ஜெயிச்சதுன்னு எங்களால் முடிவு பண்ணவே முடியல. அதே நேரத்தில் நாங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் சரி பண்ணி எங்கள் கூட்டத்தெல்லாம் பெருசாக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் தான் ஃபியூரினோட நிலைமையை மாற ஆரம்பித்து எல்லாரும் ஒழுக்கமாக இருக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. எண்டோவும் அவன் கேங்கும் ஒழுங்காக இருக்க ஃபியூரினில் இருக்க பிடிக்காம அவங்க கேங்கோட மொத்தமாக போயிட்டாங்க. இன்னும் பழைய ஃபியூரினோட கோபமும் குழப்பமும் அவங்களுக்குள்ள இன்னமும் வச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த ஷேடோ பின்னாடி இருக்கிற விஷயம் இதானா? அதேதான். ஃபியூரின் கிட்ட மறுபடியும் நெருங்கி வர ஆரம்பிச்சிட்டான். அவன் எதுக்கு வரான்லாம் எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் ஃபியூரின் இதுக்கு முன்ன இருந்த ஃபியூரின் மாதிரி மாற்ற ஆசைப்பட இங்க வரானோ என்னமோ. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் பக்காவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நம்மளை தேடி வராங்கன்னா நாம அவங்கள தேடி போற வேலை மிச்சம் தானே. ஏய் சகுரா, என்னாச்சு? பயந்து போயிட்டியா என்ன? நாம சும்மா தட்டி தூக்குனா போதும். நம்ம வழியில குறுக்கிடுற யாரா இருந்தாலும் அவனை தூக்கி எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். எனக்கு இதை கேட்டாலே சிரிப்பு தான் வருது. யாருக்குமே என்ன பிடிக்காம சண்டை போடுறதை தவிர வேற எதுவுமே தெரியாம சண்டை போட்டாதான் நம்பர் 1 ஆகி கெத்தா இருக்க முடியும்னு நினைச்சேன். எப்பவும் நான் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். இங்க இருக்கவங்க பாசம், ஃபீலிங்ஸ். நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ நிச்சயமா ஆவ. நீ டாப்புக்கு போவ. என்னால முடிஞ்சதை நான் நிச்சயம் பண்ணுவேன். அப்பதான் உன் கூட இருக்க முடியும். அப்படி போடு சகுரா, சும்மா நறுக்குன்னு சொன்ன. இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. உன்கிட்ட பிடிச்ச விஷயமே அதான். நீங்களாம் எனக்கு பசங்க மாதிரி. நல்ல விஷயங்கள் பார்த்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு எது பிடிக்குமோ நாம அதை பாதுகாக்க போறோம். அப்படி இருந்தாதான்
நாமெல்லாம் ஓஃபரினை சேர்ந்தவங்க நிரூபிக்க முடியும். வந்துருடா, நீ சீக்கிரம் வந்துருடா இந்த இடத்துக்கு. அந்த சகுரா இருக்கான்ல, ஃபியூரின் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் இந்த ஊருக்கே வந்திருக்கான். அதோட அவனுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும்னு சொன்னான். ஆனாலும் அவனுக்கு இது சரியா வரும்னு எனக்கு தோணல. அப்படியா? நானும் அவனை நிச்சயமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். என்ன இப்போ எதுக்கு எப்படி சிரிக்கிறீங்க? உங்க முகத்துல சந்தோஷம் தாண்டவ மாட்டேன். சகுரா, நீ இந்த ஊருக்கு வந்தது நினைச்சு உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படின்னா சரி சகுரா, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ணாலும் நீ சமாளிப்ப நம்பிக்கை இருக்கு. அவன் சமாளிக்கணுமா? அவனுக்கு யாரையாவது பிடிக்கிறதுலாம் ரொம்ப அதிசயம். ஆனா அவன் இப்போ உன் மேல கண்ணு வச்சிருக்கான். நீ ரெடியா இருந்துக்கோ. பிறந்ததுல இருந்தே ரெடி தான். கடைசியில புலம்ப மாட்டீங்களே, அவனை நான் தூக்கலான்னு இருந்தேன், நீ தூக்கிட்டேன்னு. அதெல்லாம் இல்ல. எண்டோவை என்ன சுத்தமா பிடிக்காது, என்ன அவன் கண்டுக்கவே மாட்டான். அவன் ஃபியூரின்ல இருக்கும்போது கூட நாங்க 2 பேரும் ஒத்தைக்கு ஒத்த மோதினதே கிடையாது, தெரியுமா? ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? எண்டோ கேங்கோட நீங்க நிறைய தடவை சண்டை போட்டிருக்கேன்னு சொன்னீங்க. அவன் கூட ஆமா சொன்னதான். எண்டோ குரூப்போட தானே சொன்னேன். ஏன்னா அவனுக்கு மேல ஒரு லெஜெண்ட் இருக்கான். இதுவரை அவனுக்கு மேல யாரு? இத பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. எனக்கும் அதை பத்தி எதுவும் தெரியாது. லெஜெண்ட்னா அப்போ எண்டோ மாதிரி இன்னொருத்தர் இருந்திருக்காரா? அது யாரா இருக்கும்? இல்ல, அவன் எண்டோவுக்கு மேல ஸ்ட்ராங்கான ஆளு. இவனே எப்படின்னா அப்ப அவனை தான் நான் இது வரைக்கும் தோக்கடிச்சதே இல்லை. என்னது? வாய்ப்பே இல்ல. உண்மையானாலும் அப்படி தோக்கடிக்க ஒருத்தரா? அது யாருன்னு சொல்லுங்க. அவனை எல்லாரும் டக்கிஷின்னு கூப்பிடுவாங்க. ஃபியூரினோட வரலாறுலயே அவன் தான் கெத்தான ஆளு. கடவுளை, இவனே அப்படிங்கிறான். ஓ இதுதான் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க போல இல்ல, ரோலக்ஸ் இனிமே தான் என்ட்ரி அப்படின்னு தான் போல. விஜய் சேதுபதி இனிமேதான் சூர்யா இருக்கு. என்னப்பா, என்ன நடந்துச்சுங்க? ஏய் டக்கேஷி, நீயா? கொஞ்சம் வான வேடிக்கை வைக்கலான்னு பார்த்தா இவனுங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டானுங்க. சரி விடு, வந்து வாங்கி கட்டினது அவனுங்க தப்பு. சரி, எதுக்கு இவனுங்களை இப்படி குமிச்சு வச்சிருக்க? அப்பதானே இந்த வெடி நல்லா மேல போய் வெடிக்கும். ரொம்ப மோசமானங்களா வராங்க. சும்மா தக தகன்னு மின்னுது. ஏதோ ஒண்ணு குறையுது. இது இன்னும் மேல போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா நான் நிறைய பேரை குவிக்கணும். எங்கள் சீசன் 2 எண்டு ஓகே, நம்ம எடோவோட வரலாறோட முடிய போகுது. நம்ம தேர்டில் வந்து அவன் கூட முதல் தான் இருக்க போகுதுன்னு பார்த்தா வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட். இனிமேல் தான்டா ரோலெக்ஸே வரான், இவன் விஜய் சேதுபதிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. வேற லெவல். அவன் இவனுக்கு பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அவ்வளோ ஐப்பாக இருந்தது. இவனை பற்றி எப்படா இவன் வந்து நிற்கிறதே மாசாக இருக்கேன்னு சொல்லிட்டு எடோவை பற்றி தான் ஃபுல்லாக மைண்டில் இருந்தது. சீசன் 3லாம் அவன் வெறித்தனமாக தான் இருக்க போகுது, அவனை வேற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம், இன்னும் அவனோட ஃபைட் எதுவுமே பார்க்கலேன்னு இதுவே நம்மளுக்கு சஸ்பென்ஸாக இருக்குது, இவன் என்ன பண்ணுவான்றது. ஸோ இவனுக்கும் மேலே அவன் டக்கிஷேன்றவன் அவன் வரான் அப்படின்னா இவனை பற்றியே நம்மளுக்கு இன்னும் தெரியல என்ன பண்ணுறான்ற அந்த ஐப்பில் இருக்கும்போது அதுக்கும் மேலே இன்னொரு ஐப்பு கொடுத்தா எப்படி இருக்கும்? இவனே லெஜெண்ட்ன்றான், அவனுக்கும் மேலே பவராக ஸ்ட்ராங்காக இன்னொருத்தன் இருக்கான்டான்னு இவரு ட்விஸ்ட்டு கொடுக்கும்போது அதுவும் இவரே தோக்கடிக்க முடியாத ஒரு ஆளுன்னு சொல்கிறாரு. நம்ம உண்மையாகவே தோக்கடிக்க முடியல அப்படின்னா இப்போ எங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் எடோ கூட இது வரைக்கும் ஃபைட்டே போட்டது இல்லைன்றாரு.
அவன் கூட ஃபைட் போட்டாலே இப்போ எப்பட்றா அது ஈக்குவலாக இருக்குமா என்னன்றதே நம்மளுக்கு புரியல. அவங்ககிட்ட ஜெயிக்கவே முடியலன்றாரு. எத்தனை ட்விஸ்ட்டு இருக்க வேற மாதிரி போகுதுங்க. நம்ம ஃபியூரி பற்றி நான் எப்படி நினச்சேன்னா ஆரம்பத்துலேருந்தே பாசிட்டிவாக இருக்கும். ஓகே ஒருத்தர் வந்து பண்ணியிருப்பாரு, ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து வந்திருப்பாரு, அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா கதையே வேற இருக்குது. நம்ம ஃபியூரினே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மிருகமாக தான் இருந்துக்கிறாங்க. இவர் வந்து மாற்றினதுக்கப்புறம் கோபிரின்னு மாறி இவர் பக்கம் இழுத்த மாதிரி இருக்குது. அதை பிடிக்காம அவனுக்கு கிளம்புன மாதிரி தான். அது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அந்த டைமுக்கு அவங்க கேங் ரொம்ப சுருங்கின மாதிரி இருந்தது. அதனால் கிளம்பிட்டானுங்களோன்ற ஃபீல். இவர் பக்கம் வந்து ஆளுங்க அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்மளால் இங்கே இருந்தால் ஈக்குவலாக இருக்காது, நம்ம வெளியே போய் ஆள் சேர்ப்போன்ட்டு கிளம்புன மாதிரி தான் இருக்குது. ஸோ வெளியே போயிட்டு அதனால தான் இவ்வளோ கேங்கு சேர்த்துனுங்கிறானுங்க. அவன் டீமே தெரியுது, அங்கே ஒரு கேங் இருக்குது, இங்கே கேங் இருக்குது, எங்கெங்கேயோ கான்டாக்ட் இருக்குது. ஸோ மொத்த பேரையுமே இது பண்ணி உங்களுக்கு எதிராக நிப்பாட்டணும், பெரும் படையாக வருவானுங்கன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. அவன் சொல்கிறப்ப அப்படி தான் இருந்தது. அவங்க போகிற பாதை ஃபுல்லாக சுடுகாடாயிடும், என்னடா வாரமையே சொல்கிறேன். இப்போ எனக்கு அந்த ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய படையை எடுத்துகிட்டு வந்தால் இப்போ ஃபியூரினால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான். அந்த டைமுக்கே இவர் பாருங்க, அவர் இராக்கி எல்லாருமே வந்து டென்ஷன் ஆனாங்க. அந்த டைமுக்கு 30 பேர் அவர் மோத விட்டுடாங்க. இப்போ நடக்கிறத பார்த்தா ஒருத்தர் 50-60 பேர் கூட மோதணுன்ற மாதிரி இப்போ எனக்கு ஃபீல் இருக்குது. அவன் பின்னாடி இருக்க படையை பார்த்தா அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அதுவும் வருவேன்னு வார்னிங் வேறு கொடுத்துருக்கான். ஸோ அது வேறு லெவலாக போகுது சீசன் 3ன்றது மட்டும் எனக்கு இப்போயே தெரியுது. அதான் நம்ம இடோக்கு என்னன்னா ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி மண்டையை கழுவுங்களேன். ஏன்னா எல்லாம் திருந்திடுறாங்க, நல்லவங்களா இருக்காங்க, உண்மையாது நல்லவராக மாற்றுறதுனால இவன் நினச்ச மாதிரி அந்த பீப்புள் மாற மாட்டாங்க, நம்ம சொல்கிற மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்கன்றதுக்காகவே அந்த வெளியே போயிருப்பாங்க. ஆனாலும் எனக்கு வந்து இவர் சொல்கிறாரு டெகிஷி வந்து வின் பண்ணவே முடியலன்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் தெரியுது. ஆனாலுமே எனக்கு இப்போ டெகிஷியை காட்டும் போது கூட எனக்கு எந்ததும் பெருசாக தெரியல. ஏன்னு தெரியல, அவனை காமிச்ச விதம், அவனை ஒரு பயங்கரமாக முன்னாடி எபிசோடில் பார்த்ததுனால இப்போ இவனை காமிச்சாலுமே இவனோட அந்த ஃபேஸு அந்த ஆரா வந்து எனக்கு இன்னும் ஃபீல் ஆகலை. மேபி போக போக ஆகுமா என்னன்னு தெரியல. எனக்கு இன்னமும் வந்து ஏதோ தான் பெருசாக தெரியறான். இல்லை இவனை காமிச்ச ஃப்ரேம் அளவு கூட இப்போ அவனை காமிச்ச சும்மா ஒரு ஷேடில் காமிச்ச முடியும். ஃபேஸ் கூட வந்து எனக்கு அந்த வில்லனிஸ் ஃபீல் ஆகலை. இவன் காட்டும்போது பார்த்தீங்கன்னா டேட்டூலாம் போட்டுட்டு அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்க்கும் போதே அந்த லுக்கு நமக்கு ஃபீல் ஆச்சு. பட் இங்கே வந்து எனக்கு இன்னும் அந்த ஃபேஸில் கூட வரலை. நான் சொல்லட்டுமா, நம்ம லுக்கில் பார்த்து நம்ம பெருசுன்னு நினைக்கிறத விட ஒருத்தனை பார்த்தா சாதாரணமாக தெரியுதுன்னு நினைக்கிறோம் பார்த்து அவன் தான் ரொம்ப டேஞ்சராக இருப்பான். அவனை என்னன்னே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அவன் என்ன பண்ணுவான். இப்போ இவனாவது ஓகே இவன் பாடி லாங்குவேஜுக்கு இவன் கிட்ட வரப்போ இது பண்ணணும் அது பண்ணணும்னு இருக்குது. பட் அந்த மாதிரி ஆள் வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவன் என்ன யோசிப்பான் என்னன்னே பண்ண முடியாது. அந்த மாதிரி பேச அவனுக்கு ஹாஸ்டலும் பார்த்தீங்கன்னா நெருப்பு மாதிரி இல்லாமல் இவர் எனக்கு வந்துட்டு பண்ணார் டீமன் ஸ்லேயரில். அவர் அந்த கலர் உங்களுக்கு தெரியும், அது பேர் டக்குன்னு வரமாட்டேருந்து நம்ம போஸ்டரில் பின்னாடிங்கன்னா இருப்பார். ஸோ அவர் ஃபீல் எனக்கு வந்துச்சு, அதே ஹாஸ்டல் அந்த மாதிரி இருந்தது. எனக்கு தெரியலைங்க, எனக்கு வந்து எப்படி இது முடியும்னு தெரில. அந்த டைமுக்கு அவங்க படம் சுருங்கினதாக இருந்தாலும் இப்போ அவங்க வந்து பெரும் படையாக இருக்காங்கன்னு ஒன்று. அந்த டைமுக்கு வந்து இவங்க சைடு வந்து பாசிட்டிவாக இருக்குது, அவங்க சைடு குழப்பமாக இருக்குது. அவங்க சொல்கிறது சைடும் அந்த ஆர்டரை பிடிக்காம இந்த சைடு நிறைய பேர் வந்திருக்கலாம். பட் வெளியே இவனுங்க கலெக்ட் பண்ணியிருக்க ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுங்கள மாதிரியே உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் சாக்குறாங்க கண் வைக்கிறான். நீயும் இந்த பக்கம் இருக்க வேண்டிய ஆள், எங்களை மாதிரி கேங்குக்குள்ளே இருக்க வேண்டியவிடா, நீ மற்றவங்களுக்காக போகிறதில் தயக்கப்படுற, உன்னால் முடியல பார்த்தியா, இங்கே இருந்தால் நீ ஃப்ரீயாக பண்ணலான்றதை அதை தான் சொல்கிறான். பட் சாக்குறான் இனிமேல் மாற்றத்துக்கு வாய்ப்பு இல்லை. அவனே நினச்சாலும் மாற முடியாது. அவன் வேறு அவன் குழப்பத்தில் இருந்தான் அவ்வளோதானே தவிர உன்ன மாதிரி ஆளுங்க கூடலாம் வந்து சத்தியமாக வரமாட்டான். அப்படி அவனை மாற்றவும் முடியாது. வேற வந்து இப்போ சாக்குறா பேசுறதுலேயே தெரிஞ்சு எவ்வளோ மாறி இருக்கான். இவங்களே எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க, நீ அடா இப்படி பேசுகிற அப்படின்றது. ஏன்னா தங்கச்சி கூட இங்கே அவன் அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டம், அவனுடைய கேரக்டருக்கு அப்படின்னு. பட் இப்போ அவன் வந்து நிரூபிச்சிட்டான், இல்லை அவன் ரொம்ப டீப்பாக உள்ள வந்துட்டுக்கிறான், எங்களையே தாண்டிடுவான் போலகுது. அந்த அளவுக்கு அவன் பேச்சு இப்போ தெரிஞ்சது. நம்மளாம் மற்றவங்களுக்காக போராடுறோம், நம்ம தோற்றுட்டாலும் நம்மளை நம்பியிருக்க எல்லாருமே காலி. ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும்னு அவன் சொல்கிற வார்த்தையில் அவ்வளோ மீனிங் இருந்தது. அது வேறு லெவல் ஃபீல். ஏன்னா அவங்களாம் வந்து ஜெயிக்கணும் அந்த போட்டி அவ்வளோதான் இருக்கே தவிர யாருக்காக பிறருக்காக எதாவது போராடுறாங்கன்னா இல்லை. இங்கே நம்ம மக்களுக்காக போராடுறோம், நல்லதுக்காக நிற்கிறோம். ஸோ நம்ம வின் பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக வின் பண்ணுவோம் அப்படின்றது பயங்கர நம்பிக்கையாக இருந்தது அவங்க. ஆனால் உண்மையாக வந்து எப்பவுமே ஃபைட் போட்டு ஆப்போசிட்டை வந்து மாற்றுவான், பேசு புரிய வைக்கிற ஒன்று இருக்கும் இல்லையா. ஆனால் அந்த டீமில் அது நடக்குமான்றதே எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த 2 பேரையும் பார்க்கும்போது அந்த ஆட்கள் அது கூட காது கொடுத்து கேட்டு மாறுவானுங்களா இல்லை கடைசி வரைக்கும் அப்படிதான் இருக்க போகிறாங்களான்னு தெரியல. அதை இவர் அவாய்ட் பண்ணுறான். அவர்கிட்ட வந்து என்ன மாற்றிடுவாங்க பேசி நல்லா பயந்து ஓடுறான். இன்னும் ஃபைட்டுக்கு வந்திருப்பானே இவன்கிட்ட போனாலும் அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று பேசி நம்ம மாற்றிடுவான் அப்படின்ற பயத்திலேயே வராமல் இருந்தானே என்னன்னு தெரியல. அப்படிதான் இருக்கு, எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. அதான் இவர் இப்படி இருக்கிறத பிடிக்காம தானே அவனுக்கு தனியாகவே போயிருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க என்ன பேசினா என்ன பண்ணாலும் மாற போகிறதில்ல. சப்போஸ்
இப்போ அவங்க அவ்வளோ பெரிய படையாக வந்தாலும் நம்ம வின் பண்ணால் மேபி அப்போ கேட்பாங்க. அப்படி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அப்படி நடக்குது. ஆனால் நான் வந்து எடோகிட்ட தான் இப்படி ஒரு ஆட்டிடியூடை எதிர்பார்த்தேன். இந்த மாதிரி தான் பண்ணிருப்பான் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவனை பார்க்கறதே எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ டக்கிஷி அவனை பார்க்குறப்ப தான் வில்லன்ஸும் வந்து வெளியே வருது. ஏன்னா விளையாட்டுக்கு அந்த ஹைட்டாக பட்டாசு போய் வெடிக்கணுன்றதுக்கு 10 பேர் படுக்கு போட்டு வச்சுருக்கிறான் அப்படின்னா அதுலேயே அவன் யாருன்றது தெரியுதுல்ல. ரொம்ப கொடூரமானவன் இறங்க போகிறான்டா அப்படின்ற மாதிரி எனக்கு இது இருக்குது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.